ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. திஸ் இஸ் சப்ரி ஃப்ரம் ஃபின்டாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட மோடி 3.0 அந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சாதகமான பங்குகள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே செக்டர்லேருந்து சாதகமான பங்குகள் போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லேருந்து சாதகமான பங்குகள் போட்டிருக்கோம். ஸோ அகைன் இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து ப்ரொமோட்டர். ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ ஆட்சி வந்து எப்போ வேணாலும் மாறலாம். ஸோ காங்கிரஸ் ஆட்சி வந்தாலுமே வந்து ஸ்டாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹோல்டிங் ஸ்டாக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ முக்கியமாக இன்னைக்கு எடுத்துக்கிற இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் அப்ரிசியேட் ஆகட்டுமே வந்து நல்ல டிவிடெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இன்கேஸ் இது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கூட ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே வந்து குவாலிட்டியான ரிசர்ச் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னு நம்ம பாருங்கள். எல்லாமே வந்து வேல்யூபிளான வீடியோஸ் அண்ட் குவாலிட்டியான வீடியோஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஐஓசி. கரெக்டுங்களா? ஸோ ஐஓசி பெட்ரோல் பங்க்கு. ஸோ இதோட டீட்டெயிலாக நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டிங்க அப்படின்னாலே இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஐஓசி வந்து பெட்ரோல் பங்க் கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 2,31,000 கோடி இருக்குது. 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ பார்க்கும்போது 197.85 இருக்குது. டிவிடெண்ட் பாருங்கள் 7.31% டிவிடெண்ட். ஓகேங்களா? பேங்க் கிடைக்கிற ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை விட வந்து இது ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2013 3,627 கோடி ப்ராஃபிட் கட்டணுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2024 மார்ச் பார்த்தீங்கன்னா 43,167 கோடி வந்து ப்ராஃபிட் கட்டியிருக்காங்க. இபிஎஸ் கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவிடெண்ட் பே அவுட்டும் வந்து கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து இந்த ஸ்க்ரீனை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் எனிவே படித்தாலும் இங்கிருந்து எடுத்து தான் படிக்க போகிறேன். இது எப்படி ரீட் பண்ணும், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து எப்படி ரீட் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணணும், என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எடுத்து பாருங்கள். ஸோ ஒரு சில 2-3 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம டைம் வந்து டக்கு முடிக்கிறதுக்காக டைரெக்டாக நம்ம எப்போ போல இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்துலாம். ஸோ ப்ரொமோட்டர் பாருங்கள், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ப்ரொமோட்டர். அதேமாதிரி டிஏ வந்து எஃப்ஐஏ பார்த்தீங்க அப்படின்னா 8.49, டிஏ பார்த்தீங்கன்னா 10.23, கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 19% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிட்ட 10% இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாக் கிடச்சிருச்சுன்னே லக்கு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் 10% தான் 10% ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ரேட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறதா வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐஓசி, இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸோ செகண்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஓஎன்ஜிசி. ஸோ ஓஎன்ஜிசினா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ONGC இஸ் த லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி இன் இந்தியா, கான்ட்ரிபியூட்டிங் அரௌண்ட் 71% ஆஃப் டு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த கேஸ் அண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து லீடர், இவங்க தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி பற்றி படிச்சு பாருங்கள். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 3,27,000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 260, புக் வேல்யூ கூட கம்மியாக தான் இருக்குது. புக் வேல்யூ 268 ரூபா இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் 260. நமக்கு அண்ணன் மணிக்கு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். டிவிடெண்ட் பாருங்கள் 4.32%. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே பக்காவான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 23,000 கோடி ஸ்டார்ட் பண்ணது, இன்றைக்கி 57,000 கோடி வந்து ப்ராஃபிட் கட்டியிருக்காங்க. இபிஎஸ்ஸும் கண்டினியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, டிவிடெண்ட் பே அவுட்டும் ஓகே. க்ரோத் பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத் ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் ஓகே, சிஏஜிஆரும் ஓகே. 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் நமக்கு இப்போ கம்பெனி வந்து டேர்ன் அரவுண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் 1 இயரில் பாருங்கள் 69% சிஏஜிஆர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் வந்து நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்க்கும்போதும் அதுவும் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து கம்பெனி ஓகே, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, புக் வேல்யூட கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதோட நமக்கு செக்யூரிட்டி யாருமே வேண்டியதில்லை. ஏன்னா அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹோல்ட் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸ் பற்றிலாம் நம்ம நிறைய பேச வேண்டியதே இல்லை. ஒன்லி ஒன் திங் என்னன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் கட்டுறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும், டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கம்பெனி வந்து டிவிடெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ப்ராஃபிட் கட்டுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து நல்லா ஹோல்ட் பண்ணிருக்காங்க 8.88%. டிஏ பார்த்தீங்கன்னா 18.88% வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ங்கிறது கவர்மெண்ட் தான், ஆல்மோஸ்ட் 10% வச்சிருக்காங்க. இவங்களும் அப்படி தான். பப்ளிக் எட் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப கம்மியாக இருக்குது, 3.05% பப்ளிக் எட் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா நீங்களும் ஒரு லக்கி தான்.
ஆல்ரைட். ஸோ சான்ஸ் கிடைக்கும்போது வாங்கி வைங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் இப்படின்னு பார்க்கும்போது கெயில். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க கெயில் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கார்பரேட்டட் 1994, கெயில் a government of India undertaking in integrated natural gas company in India. It owns 11,500 kilometer of natural gas pipeline. ஸோ கேஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக பைப்லைன் அவங்க வந்து போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. ரீசெண்டாக நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கெயில் வந்து விவசாய தோட்டத்துல எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்பெனி தான் இவங்க. ஆல்ரைட். ஸோ எனிவே, ஸோ ஓவராலாக வந்து என்வரான்மெண்ட்டுக்கு இவங்க வந்து இம்பாக்ட் கொடுத்தாலும், பட் நேச்சுரல் கேஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம வேறு வழி இல்லை. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணாலும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டினியூ தான் போகுது. ஆல்ரைட். ஸோ இவங்க மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா 1,39,852 கோடி இருக்குது. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 117, கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 213 இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஹையில் இருக்குது, அதனால் இப்போ ப்ரைஸ் ஓவர் வேல்யூ நினைக்கலாம். கண்டிப்பாக இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ். ஓகேங்களா. ஸோ டிவிடெண்ட் பாருங்கள் 2.59% வந்து டிவிடெண்ட் கொடுக்குது. அதேமாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது இயர் இயர் பார்த்தீங்கன்னா 4,367 கோடி ப்ராஃபிட் கட்டணவங்க இன்றைக்கி 9,000 கோடி அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஸோ இபிஎஸ் அண்ட் டிவிடெண்ட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ க்ரோத் பர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் க்ரோத் வந்து கொஞ்சம் இப்போ அடிவாங்கியிருக்கு. பட் ஓவரால் லாங் டைமில் பார்க்கும்போது நல்ல சேல்ஸ் க்ரோத்தாக இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத்தும் ஓகே, சிஏஜிஆரும் ஓகே, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்க்கும்போது ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கரெக்ட். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 15.9% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 14.17%, டிஏ பார்த்தீங்கன்னா 19.56% வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7.63% வச்சுருக்காங்க, கரெக்ட். ஸோ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, இந்த சொல்ல போகிற இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வாங்கி வச்சிருப்பாங்க, கரெக்டாக. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான், ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். பட் இவங்களோட பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுதுன்னா, இந்த ஓஎன்ஜிசி இவங்க பாருங்க, கெயில் பாருங்க, இந்த ஓஎன்ஜிசி வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐஓசி வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐஓசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎன்ஜிசி வாங்கி வச்சிருப்பாங்க, கெயில் வாங்கி வச்சிருப்பாங்க, ரைட். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணிருக்காங்க. அதனால இந்த 5 ஸ்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏறுச்சுன்னா கண்டினியூஸாக தான் ஏறும், இறங்கினாலும் கண்டினியூஸாக தான் இறங்கும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க. பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 6.75% தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சான்ஸ் கிடச்சுன்னா வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பிபிசிஎல், கரெக்டுங்களா. பாரத் பெட்ரோலியம் இவங்க வந்து க்ரூட் ஆயில் வாங்கி பெட்ரோலாக கன்வெர்ட் பண்ணி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக தெரியும் பிபிசிஎல், பாரத் பெட்ரோல் அப்படின்னா. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,30,000 கோடி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 600 இருக்குது, புக் வேல்யூ 349 இருக்குது. ஸோ இவங்களோட 50 டேஸ் ஹை அண்ட் லோ வந்து 688ம் 331 இருக்குது. ஸோ இவங்களோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.5% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,936 கோடியில் ஸ்டார்ட் பண்ணுது, இன்றைக்கி 26,000 கோடி ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 10 மடங்கு மேலே கொடுக்குறாங்க. இபிஎஸும் அப்படி தான் கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, டிவிடெண்ட் பே அவுட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ க்ரோத் பர்ஸ்பெக்டிவில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் ஆகட்டும், சேல்ஸ் க்ரோத் ஆகட்டும், ஸ்டாக் ப்ரைஸ் சிஎஸ்ஐ மட்டும் கொஞ்சம் அடி வாங்கிருக்கு. பட் இவங்க டேர்ன் ஓவர் ஆகிட்டாங்க. ஏன்னா 1 இயரில் பார்த்தீங்கன்னா 67% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி சூப்பராக இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து சூப்பராக இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல கம்பெனி. இன்வெஸ்டர்ஸ் பார்த்துக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கரெக்டாக, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எஃப்ஐஏ பார்த்தீங்கன்னா 60.79%, டிஏ பார்த்தீங்கன்னா 21.3%, கவர்மெண்ட் வந்து 0.94% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட 8% இருக்குது. பட் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாருங்கள், அவங்களோட ட்ரஸ்ட்டு பிபிசிஎல் ட்ரஸ்ட்டே வந்து 1.52% எடுத்துட்டாங்க, ரைட். ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6% தான் வந்து பப்ளிக் கிட்ட இருக்க போகுது, சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா அந்த பிபிசிஎல்லும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எல்லாமே நல்லா பக்காவான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா. ஓகே. ஸோ ஆயில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் என்கேஜ் இன் தி எக்ஸ்ப்ளோரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எல்பிஜி. ஸோ கெயில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. இந்த ஆயில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்னோட பிஸ்னஸ் சிம்பிளாக சொல்லலாம். டீட்டெயில் எடுத்து படிச்சு பாருங்கள். மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 66,707 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 615 ரூபாயும், புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 446 ரூபா இருக்குது. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.5% இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, இது வரைக்கும் சொன்ன ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது 3,592 கோடி 2013 காட்டினவங்க, நெட் ப்ராஃபிட் காட்டினவங்க இன்றைக்கி 6,980 கோடி காட்டியிருக்காங்க. க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது சேல்ஸ் க்ரோத்தும் ஓகே தான், ப்ராஃபிட் க்ரோத்தும் ஓகே தான். ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆயிடுச்சு. ஸோ 140%, 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 140% கொடுத்துருக்கு. 5 இயரில் 28%, 3 இயரில் 63% போட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, கரெக்டாக. ஸோ 72% இருந்தாலே உங்களோட அமௌண்ட் வந்து ட்ரிபிள் ஆயிரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆயிரும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ரைட். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ஓகே தான். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக் அனலைஸ் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எடுத்து பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, எஃப்ஐடியோட பார்ட்டிசிபேஷன் பாருங்க எவ்வளோ இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட்டே இதில் வந்து மணி வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு.
ஏன்னா வந்து 9.52% எஃப்ஐ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டிவிடெண்ட் வரும். ஸோ ஓவரால் ஸ்டாக் 9.52% இருக்கும்போது டிவிடெண்ட் பக்காவாக வரும். அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸும் அப்ரிசியேட் ஆகும். ஸோ ஓவராலாக ப்ரொமோட்டர் எஃப்ஐடிஏமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆக்குபை பண்ணிட்டாங்க ஃபுல்லாக. கரெக்டா? ஸோ அதனால இப்படி தான் நம்ம ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சு நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு பப்ளிக் ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸோட இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாக் வலட்டிலிட்டியில் சிக்கக்கூடாது. சருன்னு மேலே வரும், சருன்னு கீழே வரும், அந்த மாதிரி பிரச்சனை போகக்கூடாது. அதனால தான் நீங்கள் இந்த ஹோல்டிங்ஸ் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து பார்க்கணும். யார் யார் ப்ரொமோட்டர், அதில் எஃப்ஐடி பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதில் பாருங்கள் கவர்மெண்ட் பாருங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஐஓசி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் பிபிசிஎல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நேச்சுரல் கம்பெனிஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்று மாற்றி மாற்றி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ இவங்க வந்து 8% எடுத்துட்டாங்க. ரிமைனிங் பப்ளிக் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 6.3% இருக்குது. அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவங்க வந்துட்டாங்க இல்லைங்களா. ஐஓசி, பாரத், ஹெச்பி கொடுத்துட்டு வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. கொடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு கவர்மெண்ட்டாக மாறிட்டாங்க. இப்போ என்னன்னா பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா 6.3% இருக்குது. ஸோ நம்ம வாங்குறோன்னா வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சொன்ன ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் எல்லாமே பக்காவான கம்பெனி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர் பண்ண அதுவும் பக்காவான ஸ்டாக்ஸு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு மாதம் மாதம் டிவிடெண்ட் இல்லை குவார்டர்லி டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா இன்றைக்கி நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்ட் 1 பார்ட் 2 ரயில்வே செக்டர்ஸ்லையும் இப்போ சொல்லிக்க ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. இதேமாரி பார்ட் 3, 4 and 5 போட்டு நம்மளால் மோடி த்ரெட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துக்கு தேங்க்யூ. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் குவாலிட்டியான கம்பெனி இல்லை அப்படிங்கிறது வந்து உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.